Students, now we are going to see about the 9th standard science unit 3 fluids lesson. In this lesson we will learn about what is thrust and pressure and what is pressure in fluids. Before that we should know about what is pressure. Okay, if you know about the pressure, then only you can understand the coming concepts. Okay, so we will see that what is pressure. A small iron nails sinks in water, whereas a huge ship of heavy mass floats on sea water. Astronauts have to wear a special suit while traveling in space. ஓகே, ஒரு சின்ன நெயில் கூட என்ன ஆகுது அப்படின்னா தண்ணியில் டீப், அதாவது உள்ள சிங்க் ஆகிடுது. தென் ஹியூஜ் ஷிப் கூட என்ன பண்ணும், தண்ணியில் ஃப்ளோட் ஆகுது. என் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பெஷல் ஷூட் போட்டுக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் என்ன ரீசன்னா ப்ரெஷர் தான். ஓகே, ஆல் திஸ் ஹாவ் அ காமன் ரீசன் கால் ப்ரெஷர். இஃப் அ ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இன் சாலிட், சாலிடில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் இட்ஸ் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இட் எக்ஸ்பீரியன்சஸ் டென்ஷன் அண்ட் அல்டிமேட்லி டிஃபார்ம்ஸ் ஆர் பிரேக்ஸ். ஓகே, அப்போது அது என்ன பண்ணும், இப்போ இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால என்ன ஒரு டென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒன்று டிஃபார்ம் ஆகும், இல்லைனா பிரேக் ஆகும். இந்த கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், இந்த ப்ரெஷர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா இட் காசஸ் தேம் டு ஃப்ளோ. இது வந்து அந்த ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா டிஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஃப்ளோ ஆகும். although the liquids and gases share some common characteristics. அப்போ லிக்விட்ஸ் கேஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மோரலஸ் ஒன்றா தான் இருக்கும். அதில் எந்த ப்ராப்பர்ட்டி மட்டும், எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும் அப்படின்னா, கேஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியும், லிக்விடை வந்து என்ன பண்ண முடியாது, கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகே, லேர்னிங் ஆஃப் இதெல்லாம் தெரிஞ்சுட்டால் மட்டும்தான் ப்ரெஷர்னால் என்னன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, லேர்னிங் ஆஃப் these facts help us to understand pressure better. In this lesson you will study about the pressure in fluids, density of fluids and their application in practical life. Okay, then we should know about what is thrust and pressure. புஷிங் அ பின் இன்டு எ போர்ட், ஒரு போர்டில் ஒரு பின்னை வந்து புஷ் பண்ணுற பை இட்ஸ் ஹெட்டால் ப்ரெஷ் பண்ணுற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குண்டூசி இருக்குது, குண்டூசியோட ஹெட்டை வச்சு என்ன பண்ணுற அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டிஃபிகல்ட், அந்த போர்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு என்ன ஆகும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் பட் புஷிங் இட் பை எ பாயிண்டட் எண்ட் இட் இஸ் ஈஸி. அப்போது அந்த பாயிண்ட், அந்த ஷார்ப் எண்டை வச்சு நீங்கள் அந்த போர்டை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ த ப்ரெஷர். ஹவ் யூ எவர் வண்டர்ட் why the camel can run in desert easily? ஏன் வந்து மண்ணில் டெசர்ட்னா என்ன இருக்கும், நிறைய மண்ணுகள் நிறைஞ்சிருக்கும். அதில் நம்மளால் சாதாரண ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக நடக்க முடியாது. பிகாஸ் ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஏன்னா நம்ம கால் வந்து என்ன ஆகும், உள்ளே அந்த சாண்டுக்குள்ளே இம்மர்ஸ் ஆகிடும். நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப சிரமப்படுவோம். இதனால் நமக்கு எனர்ஜி லாஸஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கேமல் வந்து ஈஸியாக போயிடுது. வாட் இஸ் த ரீசன்? அண்ட் ஒயிட் ட்ரக் ஆர் மோட்டர் பஸ் ஹேஸ் வைடர் டயர். ஏன் வந்து மோட்டர் பஸ்லாம் வைடர் டயர் கொடுத்துருக்காங்க. தென் கட்டிங் டூல்ஸ் ஆஃப் ஷார்ப் எட்ஜஸ். ஏன் வந்து கட்டிங் டூல்ஸ்லாம் ஷார்ப் எட்ஜஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, in order to answer these questions and understand the phenomena involved, we need to learn about two interrelated physical concepts called thrust and pressure. ஓகே, அப்போ இது ஒரு ரெண்டு கான்செப்டும் இன்டர்ரிலேட் ஆகிருக்கு. அந்த இன்டர்ரிலேட்டட் டாபிக்ஸ் என்னென்னா த்ரஸ்ட்டும் ப்ரெஷரும் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் we see the activity. stand on loose sand. ஒரு லூசரான சாண்டில் வந்து நிற்கணும். ஓகே, யோர் ஃபீட் கோ டீப் இன்டு த சாண்ட். உங்களோட கால் வந்து என்ன போயிடும், டீப்பாக உள்ளே போயிடும். நவ் லை டவுன் ஆன் த சாண்ட். உட்காருங்க. லை டவுன்னா தட் மீன்ஸ் உட்காருறதுல அந்த மாதிரி. அப்போ நவ் லை டவுன் ஆன் த சாண்ட். வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்கும் அப்படின்னா, யூ வில் ஃபைண்ட் தட் யுவர் பாடி வில் நாட் கோ தட் டீப். அப்போ அந்த கால் உள்ளே போன அளவுக்கு உங்களால் என்ன ஃபீல் பண்ண முடியாதுன்னா, உங்கள் உடம்பு வந்து உள்ளே போயிருக்கிறது ஃபீல் பண்ண முடியாது. டீப் இன்டு த சாண்ட். வை, வாட் இஸ் த ரீசன்? ஏன்னா பிகாஸ் நம்மளோட ஃபுட்டில் வந்து ஏரியா கம்மி. ஓகே, அப்போ ஏரியா கம்மி, அதனால் த்ரஸ்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கும், கம்ப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து ஏரியா நம்ம உட்காரும்போதும் நம்ம படுக்கும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பாடி ஏரியா, நம்மளோட வெயிட் ஈக்குவலாக இருந்தாலும் நம்மளோட பாடி ஏரியா வந்து வைடராக இருக்கிறதுனால
அது ஈஸியாக த்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் உள்ளே போகிறது கம்மியாக இருக்கும். ஓகே, இன் போத் த கேசஸ் ஆஃப் த அபவ் ஆக்டிவிட்டி த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த sand is the weight of your body which is same. This force acting perpendicular to the surface is called thrust. ஓகே, எப்பயுமே பெர்பெண்டிகுலர் சைடில் நடக்கிற அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னன்னா த்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. த்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் த கம்ப்ரெஷன். ஓகே, இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் கம்ப்ரெஷன். when you stand on loose sand, the force acting on the area equal to the area of the foot. எந்த ஏரியாவில் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுன்னா உங்களோட ஃபுட் இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். when you lie down, the same force acts on an area of your body. நீங்கள் அதுவே லை டவுனில் இருந்தீங்க அப்படின்னா பாடிக்கு ஈக்குவலாக என்ன பண்ணும், அந்த ஏரியா எவ்வளோ ஏரியா வந்து நம்ம பாடி கவர் பண்ணியிருக்கோம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேவா, த சேம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் அண்ட் area of your whole body which is larger than the area of your foot. ஓகே, அப்போ நம்மளோட ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம பாடியோட ஏரியா வந்து எவ்வளோ இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். therefore the effect of thrust depends on area. all of you take your book and underline this line. Okay, this is an important point. The effect of thrust depends on area on which it acts. Okay, on which it acts. The effect of thrust on sand is larger while standing. அப்போ த்ரெஸ்ட் அந்த கம்ப்ரெஷன் வந்து ஏரியா கம்மியாக இருக்கும் பொழுது கம்ப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம கால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சாண்டுக்குள்ளே போகுது தேன் while lying. அப்போ நம்ம தூங்கும் போதோ உட்காந்துட்டு இருக்கும்போதோ ஏன் வந்து உள்ளே போகலை அப்படின்னா அந்த ஏரியா ஜாஸ்தி, அந்த கம்ப்ரெஷன் கம்மி. ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ த்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, அப்போ when compared to the standing person, லை டவுன் பர்சனுக்கு வந்து த்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் இருந்து புரிஞ்சுக்கணும். அப்போது the thrust is depend on that area which acts on it. Okay, then the force per unit area acting on an object concerned is called the pressure. ப்ரெஷரோட டெஃபினேஷன் உங்கள் லோயர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. the force per unit area அப்படிங்கிறது. இங்கே என்ன ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் is equal to thrust per unit area. we can say thrust on an unit area is pressure. ஓகே, இல்லை thrust per unit area அப்படி எழுதினாலும் சரிதான். ஓகே, this is the formula for pressure. Okay, then for the same given force if the area is large pressure, அதாவது given force வந்து சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியா கீழே ஒரு கார்ட்போர்டு இல்லை ஒரு உடன் பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன உடன் பிளாக் வந்து அந்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற அந்த சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்கிற சிலிண்டர் வந்து அந்த பேஸ் வந்து என்னவா இருக்குன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே வந்து அந்த கீழே இருக்கிற பேஸ் வந்து நமக்கு வைடராக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்போ which is depend on the area அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ the SI units in SI units the unit of thrust is Newton denoted by the letter capital N. The unit of pressure is Newton per square meter. அப்போது த்ரெஸ்ட்டுக்கு என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நியூட்டன் தான். த்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் சம் டைப் ஆஃப் ஃபோர்ஸ், தட் இஸ் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ். த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர் ஆர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அப்போ யூனிட் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லும்போது நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர் இல்லைனா நியூட்டன் மீட்டர் -2 போட்டுருக்கலாம். இதை எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் N ஸ்மால் m -2. ஓகே, nm -2. In the honor of the great French scientist Blaise Pascal, 1 Newton per square meter is called 1 Pascal denoted by the letter Pa. Okay, Pa, 1 Pascal is equal to 1 Newton meter -2. Okay, 1 Newton meter -2. ஓகே, இப்போது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ ஒரு சின்ன நெயில் வந்து நம்ம காலில் ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம நிறைய பெயின் வந்து ஃபீல் பண்ணுவோம். ஏன் இப்படி கோயில்களில் சில சாகசங்கள்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நெயிலை வந்து பரப்பி வச்சு ஒரே ஏரியாவில் பரப்பி வச்சு அது வேணால் தூங்குவாங்க, நடப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. அப்போ மட்டும் ஏன் உங்களுக்கு இந்த பெயின் தெரியல அப்படிங்கிற ரீசன் இருக்கும் இல்லையா? பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் அவங்க வந்து they cannot feel that much of pain. Okay, if a single nail pricks our body, it is very painful. Okay, if a single nail pricks on our body, ஒரு சிங்கிள் நெயில் வந்து நம்ம காலில் ஒரு முள் கூட குத்திடுச்சு அப்படின்னா நமக்கு கால் எப்படி வலிக்கும், அந்த வலி ஜாஸ்தியாக இருக்குமா இல்லையா? ஸோ
if a single nail pricks on our body, it is very painful. How is it possible for people lie down on the bed of nails still remain unhurt? It is because of the area of contact is more. ஏரியா காண்டாக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியல. ஓகே இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோம். எ மேன் ஹூஸ் மாஸ் இஸ் 90 kg. அப்போ வாட் இஸ் கிவன் அப்படின்னு ஒரு டாபிக் சொல்யூஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இனிமேல் சம் கேட்டால் என்ன எழுதணும்னா வாட் இஸ் கிவன் எழுதிருக்கணும். ஓகே, அப்போ வாட் இஸ் கிவன் ஒரு ஹெட்டிங் போட்டு என்ன எழுதணும்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு 90 kg. ஓகே, அண்ட் 90 kg stands on his feet on a floor. அவங்க ஃபீட்டை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. தென் the total area of contact of his 2 feet on the floor is, அவங்க 2 feet-ஓட ஏரியா எவ்வளோ அப்படின்னா 0.036 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஏ அப்படின்னா என்னது 0.3036 மீட்டர் ஸ்கொயர். Take G is equal to 10 meters second minus 2. How much is the pressure exerted by him on the floor அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, பிஃபோர் தட் we should know about what is force acting on that particular floor அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ force is nothing but mg. We know the value of mass and gravitational force வந்து கொடுத்துட்டாங்க. So we should be through which we can find what is the force acting on the floor அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் தெரிஞ்சிடலாம். இல்லைனா the weight of the man அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். அப்போ weight of the man அந்த 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 பர்சனால் நம்ம ஃப்ளோருக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்னா தான் வெயிட். சரியா, அந்த வெயிட்டை தான் இன்னும் எஃப்ங்கிற லெட்டர்லையும் சொல்லலாம், இல்லை டபிள்யூ அப்படிங்கிற லெட்டர்லையும் சொல்லலாம். ஓகே, அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 900 Newton. Okay, அப்போ pressure, what is the formula for pressure? P is equal to F by A. We know the value of F and A is given in that problem. So if you substitute that values, you can get what? 25,000 Pascal. Okay, the pressure is 25,000 Pascal. Okay, through this is the way you should find what some அதே மாதிரி இதில் எது வேணாலும் கொடுத்துட்டு கொடுக்காம கேட்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம அல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் next we are going to see about the pressure in fluids. All the flowing substances, both liquids and gases, are called fluids. அப்போ எதெல்லாம் வந்து flowing substance அதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம், fluidsனு சொல்கிறோம். like solids, fluids have weight and therefore exert pressure. அப்போ சாலிடாக இருந்தாலும் சரி and fluidsஆக இருந்தாலும் சரி they have some weight இருக்கும் கண்டிப்பாக. therefore இது வந்து ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, ப்ரெஷரை கொடுக்கும். தென் when filled in a container, the pressure of the fluid is exerted in all directions. ஏதோ ஒரு கண்டெய்னர் வந்து ஃப்ளூயிடெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அது எந்த ஃப்ளூயிடாக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்னு வச்சுக்கோமே. வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா டைரெக்ஷன்லையும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் தன்னோட ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃப்ளூயிட் exerted in all directions and at all the points of the fluid. Since the molecules of a fluid are in constant, okay, molecules of a fluid, அப்போ அந்த molecules of a fluid கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா constant rapid motion particles are likely to move equally in n direction. இப்போது நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும், அந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எல்லாமே மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து சேமாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஈக்குவல் அந்த ரேபிட் மோஷனில் இருக்குது அப்படின்னா the particles are likely to move to எந்த டைரெக்ஷன் வேணாலும் என்ன பண்ணோம், மூவ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். therefore the pressure exerted by the fluid acts on the object from all direction. It's shown in figure 3.2. The pressure in fluids is calculated as shown in below. Okay, then in this figure you can see that in the water in the blue color liquid, blue color fluid have some constant molecules. That molecules have molecules exerted some same type of forces வந்து என்ன பண்ணிட்டோம், எக்ஸர்ட் பண்ணிட்டோம் in all directions. ஓகே, அப்போ fluid pressureன்னு பார்த்தீங்கன்னாலும் force per unit area தான். அப்போ total force exerted by the fluid divided by area over which the force is exerted. So F by A. ஓகே, இது வந்து லிக்விட். இந்த செகண்ட் பிக்சர் பார்த்தீங்க, இந்த கார்க்கில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கேஸ்.
ஓகே, அப்போ கேஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால இந்த ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகும், எல்லா டைரெக்ஷன்லேயும் எக்ஸர்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, we shall learn about the pressure exerted by the liquids and learn about the pressure exerted by the gases அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, pressure due to liquids. The force exerted due to the pressure of the liquid on a body submerged in it. ஓகே, the force, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து தண்ணிக்குள்ளே போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய் இல்லை ஒரு ஸ்டோனை ஒரு பீக்கரில் இருக்க தண்ணிக்குள்ளே போடுறோம். சர்பேஸ்ட் இன் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர்ஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். அப்போ அந்த வால்ஸில் இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன பண்ணோம், அந்த கண்டெய்னர் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். இன் ஃபிகர் 3.3a இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் மேலேயும் கீழே என்ன பண்ணும், ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். இதுவே அந்த சைட் வைஸில் அதுவும் பெர்பெண்டிகுலராக தான் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இப்போ இந்த சைடு இப்படி திருப்பி பிக்சர் இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அது பெர்பெண்டிகுலர் சைட். அப்போ சைட் வைஸாக என்ன பண்ணும், அந்த ஃபோர்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? Again I'm reading. The force exerted due to the pressure of the liquid on a body submerged in it. ஒருவேளை மூழ்கிடுச்சு அப்படின்னா on the walls of the container is always perpendicular to the surface. அப்போ walls of the containersக்கும் அந்த கண்டெய்னர்ஸ்க்கு பெர்பெண்டிகுலராக தான் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓகே, in the figure 3.3a we can see the pressure acting in all sides of the vessel. Okay, when the air is filled balloon, air-filled balloon is immersed inside the water. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஒரு பலூனை வந்து தண்ணியில் இம்மர்ஸ் பண்ணுறீங்க, நல்லா ப்ளோ பண்ண அந்த பலூனை. ஓகேவா? இப்போ ஃபில்டு பலூன், ஏர் ஃபில்டு பலூன்னா ப்ளோயிங் பலூன். ஓகே, இஸ் immersed inside the water in a vessel, it immediately comes up and floats on the water. நம்ம நல்லா எவ்வளோ அழுத்தினாலும் சரி, எவ்வளோ அழுத்தினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கையை நம்ம அந்த அழுத்தத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேலே இந்த பெர்பெண்டிகுலர் சைடில் மேலே வந்துடும். up and floats on water. This shows that the water exerts pressure in upward direction. இது வந்து இப்போ வாட்டரோட அப்போர்ட் டைரெக்ஷன்லையும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் வந்து ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ சைட் வைஸாகவும் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத. சிமிலர்லி த லிக்விட் ப்ரெஷர் ஆக்ட்ஸ் இன் lateral sides also. lateral sides side wise. Okay, when a bottle having the water in a pierced on the sides, we can see the water coming out with the speeds as in figure 3.3. Okay, இப்போது இந்த சைட் வைஸாக நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா ஈக்குவலாக என்ன பண்ணோம், தண்ணியை ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? it pierced on the sides, we can see the water coming out with the speed with the same speed. Okay, as in figure 3.3c. This is because of the liquid exerts lateral pressure on the walls of the container. அப்போது ஒரு கண்டெய்னரில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டாலும் upward pressure and sideways, அந்த sideways pressure. ஓகே, தட் வாட் என்ன ப்ரெஷர்னு சொல்லுவாங்க அப்படின்னா லேட்ரல் ப்ரெஷர் ஆக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ அப்போர்ட் ப்ரெஷர் இருக்குது எந்த டைரெக்ஷன்லையும் அந்த 4 டைரெக்ஷன்ஸ்லையும் அந்த ப்ரெஷர் வந்து ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about the activity to take a transparent plastic pipe. Also take a balloon and tie it tightly over one end of the plastic pipe. ஓகே, அந்த பிளாஸ்டிக் பைப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எண்டில் என்ன பண்ணுறோம், பலூனை டை பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணி நம்ம நல்லா கட்டிடுறோம். pour some water into the pipe on the from the top. What happens, the balloon tied at the bottom of the bottom stretches and bulges out. அது கொஞ்சம் தண்ணி ஊற்ற என்ன ஆகும் அப்படின்னா பல்ஜ் ஆகும். இப்போ நீங்கள் வாட்டர் பலூன் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த பைப்புலேயே நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும், அந்த பல்ஜராக ஃபார்ம் ஆகும். அந்த வாட்டர் பலூன் நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுவும். இட் ஷோஸ் த வாட்டர் poured in the pipe exerts a pressure in the bottom of its container. அந்த கண்டெய்னரோட பாட்டமில் வந்து என்ன பண்ணுவோம், அந்த ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணும், ப்ரெஷரை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. From this activity we can infer that the pressure varies in depth increases. அப்போ ஆழம் அதிகமாக என்ன ஆகும், அந்த ப்ரெஷரும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் இல்லை வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காங்க. பட் it is same at a particular depth independent of the direction. இது வந்து டெப்த்தை மட்டும்தான் சொல்கிறாங்க, டைரெக்ஷனை வந்து இவங்க இதை பற்றியும் பேசவே இல்லை. டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷனாக இருந்தாலுமே டெப்த்துக்கு போக என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷரும் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகே, இப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிவிட்டி அதை சம்மந்தப்பட்ட அதை பேஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். டேக் 2 liquids of different densities says water and oil.
ஓகே, 2 லிக்விட்ஸ் வேறு வேறு டென்சிட்டி இருக்கிற லிக்விட்ஸ் என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் சேம் லெவல் ஆஃப் 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் சேம் லெவல் எடுத்துக்க போகிறோம். மேக் அ ஹோல்ஸ் அந்த 2 கண்டெய்னர்ஸ் ஆஃப் த சேம் லெவல் அந்த 2 கண்டெய்னர்ஸ்லையும் ஒரே மாதிரியான ஒரே இடத்துல ஒரே ஹைட்டில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஹோல் போட்டிருக்கணும். தென் வாட் டு யூ சி, என்ன பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கேன் பி சீன் தட் த வாட்டர் இஸ் ஸ்குவர்ட்டிங் அவுட் வித் மோர் ப்ரெஷர் தென் ஆயில். ஆயிலை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வாட்டர் வந்து அதிகமான ப்ரெஷரோட வெளியேற்றப்படும். திஸ் இண்டிகேட்ஸ் த ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். இதை வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி அப்படிங்கிறத. அப்போ ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா, ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி அப்படிங்கிற விஷயத்தை இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரூஃப் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரெஷர் உடைய லிக்விட் காலம், அந்த ஒரு லிக்விட் காலமில் ப்ரெஷர் எப்படி இருக்கும், அதோட டெரிவேஷன்ஸ் என்ன, அதோட ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். எ டால் பீக்கர் is filled with liquid so that ஒரு tall beaker filled with liquid so that it forms a liquid column. The area of the cross section of the bottom is A. ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இஸ் ரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ ரோங்கிறது என்ன, அங்கே பி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் லெட்டர் ரெப்ரசன்ஸ் ரோ. அது வந்து டென்சிட்டிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள். டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான சிம்பிள் தான் என்னது, ரோ. அந்த ரோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பி மாதிரியே இருக்கும். அந்த பி கிடையாது, ரோ அப்படின்னு சொல்லுவோம், ROW. ஓகே, தென் த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் இஸ் ஹைச். ஹைட் ஆஃப் த லிக்விட் காலமோட ஹைட் வந்து என்னென்னா ஹெச்னு எடுத்துக்குவோம். இன் அதர் வேர்ட்ஸ் த டெப்த் ஆஃப் த வாட்டர், அதை வந்து ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் எடுத்துக்கலாம், த டெப்த் ஆஃப் த வாட்டர்னு எடுத்துக்கலாம். த டாப் லெவல் ஆஃப் த சர்ஃபேஸ் ஹெச். ஓகே, தென் we know that the thrust at the bottom of the column F is equal to weight of the liquid. அப்போது அந்த த்ரெஸ்ட் பாட்டமோட த்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு அந்த வாட்டரோட வெயிட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அந்த வாட்டரோட வெயிட் வந்து எங்கே ப்ரெஷரை கொடுக்கும், அந்த பீக்கரோட பாட்டமில். ஓகே, அப்போ அதோட வெயிட் என்ன அப்படின்னா F is equal to mg. ஏன் வந்து எஃப்ங்கிறது கொடுத்துருக்காங்க, வெயிட்னா W தானே போடணும், ஏன் எஃப் போட்டிருக்காங்க? வெயிட் இஸ் ஆல்சோ நத்திங் பட் சம் டைப் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸுங்கிற சொல்கிறதுக்காக தான் கேபிட்டல் எஃப்ங்கிற லெட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. we can get the mass of the liquid by multiplying the volume of the liquid and its density. We can get the mass of the liquid வேணும் அப்படின்னா by multiplying the volume of the liquid. ஓகே, அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு, அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். அந்த மாஸ் பர் வால்யூம்ங்கிறத தான் இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. வி நோ தட் the formula for the density is mass per volume. So we know the value of density and the volume. So we should know about what is the mass அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். So m is equal to rho into v. Here rho is the density and v is the volume of the liquid. Okay, is equal to area of the cross section A. சரி, ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் we are going to see about what is V, வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும் என்னது, the area of the cross section into height, that is the volume of that cylinder. அது சிலிண்டர் டைப்பில் தானே இருக்குது. ஸோ தட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஓகே, அப்போது ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அண்ட் ஹைட்டை வந்து ஹெச்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A into H. அப்போ வியோட வேல்யூ V is equal to A into H. அப்போ ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா விக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ரோ ஏ ஹைச் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, ஈக்குவேஷன் 3 பாருங்கள், AH இருக்கா, அப்போ அந்த வியோட வேல்யூ தான் AH. ஓகே, வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் V is equal to AH. அந்த வியோட வேல்யூவை நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரோ AH கிடைக்கும். சப்ஸ்டியூட்டிங் த 4 in equation 1. Substituting the fourth equation in equation 1ல அப்போ அந்த 4 எம்முக்கு பதிலாக நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ரோ ஏஹெச் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ரோ ஏஹெச் கிடைக்கும். ஃபோர்ஸ் எம் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகே, அப்போ எம்மோட வேல்யூ என்ன, ரோ ஏஹெச்ஜி அண்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னா அது என்ன ஆகிடும், தட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர், த்ரெஸ்ட் பர் ஏரியா. அப்போ த்ரெஸ்ட் பர் ஏரியானா F இஸ் ஈக்குவல் டு எம்ஜி டிவைடட் பை ஏ. ஸோ அந்த ரோ ஏஜியை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கீழே ஏ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி வி கெட் ரோ ஹெச்ஜி கிடைக்கும். ஸோ த pressure due to the liquid column P is equal to H rho g.
This expression shows that the pressure in a liquid is determined by the depth. இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனில் ஹச்சுங்கிறது the depth of the liquid, ரோங்கிறது density of the liquid, ஜிங்கிறது acceleration due to gravity, பிங்கிறது ப்ரெஷர். ஓகே, அப்போது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா டெப்த்தையும் டென்சிட்டியும் டிபெண்ட் பண்ணி இந்த ப்ரெஷர் இருக்குது, ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் காலம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா ப்ரூவ் பண்ணுது. ஓகேவா? அப்போது நமக்கு திஸ் எக்ஸ்பிரஷன் ஷோஸ் தட் த ப்ரெஷர் இன் அ லிக்விட் காலம் இஸ் டிட்டர்மைன்ட் பை த டெப்த் and density of the liquid and the acceleration due to gravity. Interestingly, the final expression for pressure does not have the term and area வந்து டிபெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ the pressure in liquid depends on the depth only. அப்போ pressure in liquidனு பார்த்தீங்கன்னா, ஓகே, ப்ரெஷர் இன் சாலிட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ப்ரெஷர் இன் லிக்விட்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டெப்த்தை வந்து டிபெண்ட் பண்ணி, அது எவ்வளோ ஆழத்தில் இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும், அந்த டெப்த்தை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. அப்போது நான் தமிழில் அழகாக சொல்லணும்னா ஆழம் அதிகரிக்க அழுத்தமும், அதாவது ப்ரெஷரும் என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரூவ் பண்ணுறாங்க. தென் இது சம்மந்தப்பட்ட இதை பேஸ் பண்ணி ஒரு சம்ஸ் பார்த்தலாம். calculate the pressure exerted by a column of water of height 0.85 meter. The density of the water rho, the rho W, that W represents the water. Okay, the rho W is equal to 1000 kg meter minus 3, and the corrosion of the same height, density of the corrosion of rho K is equal to 800 kg meter minus cube. Okay, calculate the pressure exerted by a column of water of height. Okay, கேட்டிருக்காங்க. and the pressure due to the water is equal to H rho W G. அப்போது ப்ரெஷர் என்ன வருது அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் ஹைட் எவ்வளோனா 0.85 into the density of the water is 1000 into G is equal to 10. அப்போது 8500 pascal. the pressure due to kerosene பார்த்தீங்க அப்படின்னா 0.85, அதோட கெரோசினோட டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னா 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கியூப் இன்ட்டு 10. இந்த 10ங்கிறது ஜியோட வேல்யூ. ஸோ 6800 பாஸ்கல். அப்போது எதில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா கெரோசினில் தான் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், thank you so much for watching.